உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மேடம் இது நல்லா இருக்கும் மேடம். காட்டுங்க. அப்படியே இது பாருங்க. இது புது டிசைன் மேடம். என்ன சுபா என்ன எடுத்திருக்க? நீங்க என்ன நீங்க? நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். மறந்துட்டியா? ஏய், இவர் அந்த டெலிவரி பாய் தானே? ஆமா அண்ணி, அவருதான். நான் கூட இங்க என்ன பண்றீங்கன்னு விசாரிச்சுட்டு தான் இருந்தேன். ட்ரெஸ் எடுக்க வந்த இடத்துல ட்ரெஸ் பத்தி கேட்கலாம். எதுக்கு ட்ரெஸ் எடுத்து காட்டுறவரை பத்தி எல்லாம் கேக்குற? அது இல்ல அண்ணி, நம்ம வீட்டுக்கு டெலிவரி பண்ண வந்தாரு. இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தான் கேட்டுட்டு இருந்தேன். என்ன மிஸ்டர், அன்னைக்கு டெலிவரி பாய், இன்னைக்கு சேல்ஸ்மேனு. இன்னும் என்னென்ன வேலையெல்லாம் பாப்பீங்க? மேடம் நான் எம்காம் வரைக்கும் படிச்சிருக்கேன் மேடம். படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல, அதான் கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன் மேடம். சீக்கிரமே நல்ல வேலை கிடைச்சிடும் மேடம். ஓ பாவம் அண்ணி, படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காம கஷ்டப்படுறாரு. எதுக்கு கஷ்டப்படணும்? ஒரு நிமிஷம் இரு. அப்பா ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. என்ன குட்டிமா? அப்பா, இந்த பையன் எம்காம் வரைக்கும் படிச்சு இங்க சேல்ஸ்மேனா வேலை பார்த்துட்டு இருக்காரு. எனக்காக இவருக்கு நம்ம ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுக்க முடியுமா? என்ன குட்டிமா இப்படி கேக்குற? என் குட்டிமா சொல்லி நான் முடியாதுன்னு நான் சொல்ல போறேன். சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு ஆபீஸ்ல வந்து பார்க்க சொல்ல. உடனே அப்பாயிண்ட் பண்ணிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் என் பொண்ணுக்கு சொல்லுங்க. எனக்கு தேங்க்ஸ் வேலையில காட்டுங்க. தேங்க்யூ மேம். நாளைக்கு காலையில 10 o'clock ஷார்ப்பா ஆபீஸ்க்கு வந்துருங்க. இந்தாங்க என்னோட விசிட்டிங் கார்டு. சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ. என்ன சுபா, ஹாப்பி தானே? தேங்க்ஸ் அண்ணி. சார் நீங்க பேசிட்டு இருங்க, நான் உடனே கிட்ட இருக்கேன். யூ கேரி. தேங்க்யூ சார். இது பாரு. சுபா அண்ணி, அங்க அனன்யாவுக்கு ரிசப்ஷனுக்கு புடவை எடுத்துட்டு இருக்காங்க. நாம அங்க இல்லனா ஏதாவது சொல்லுவாங்க. நாம இங்க அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். சரிங்க அண்ணி. வா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே. கலர் பாருங்க. சாரி சாரி. சாரியா? கண்ணனை புடவையில வச்சிருக்க, இப்படி வந்து இடிக்கிற? ஏங்க, நான் உங்ககிட்ட பேசிட்டு திரும்பும் போது நீங்க தாங்க வந்து இடிச்சிங்க. நானும் சாரி கேட்கலாம் தானே வந்தேன். நீங்க பாட்டு கையை நீட்டுறீங்க. ஓ, அப்ப நான் தான் உன்னை இடிச்சேன்னு சொல்றியா? எதுக்கு இப்ப பச்சையா போய் சொல்லிட்டு இருக்க? நல்லா கூட்ட இருக்க துணி கடைக்கு வர வேண்டியது, நல்லா அழகா இருக்க பொண்ணுங்களை பார்த்தா இடிக்க வேண்டியது, அப்புறம் ஏதாவது கேட்டா சாரின்னு சொல்லி மழுப்ப வேண்டியது. என்னாச்சு? அவங்க பார்க்காம வந்து இடிச்சிட்டு இப்ப என்ன திட்டுறாங்க, கையெல்லாம் வேற நீட்டுறாங்க. இங்க பாரு, நான் வந்து இடிச்சேன்னு சொன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். இங்க பாருங்க, அவரே வந்து இடிச்சிருந்தாலும் தெரியாம தானே நடந்திருக்கும். எதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. நாங்க எல்லாரும் குடும்பமா கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். இப்ப போய் நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தா அது எல்லாருக்குமே அசிங்கம். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா போங்க. அது எப்படிங்க போக முடியும்? இதுவே உங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு நடந்திருந்தா சும்மா விடுவீங்களா? ஏங்க, அவர் தான் தெரியாம டிஸ்டன்ஸ் சொல்றாருல, சாரியும் கேட்டுட்டாரு. நீங்க வேற கை நீட்டி அடிச்சிருக்கீங்க. இதுக்கு மேல என்னங்க பண்ணணும்? இங்க பாருமா, நாங்கெல்லாம் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த மாதிரியான எந்த அசிங்கமான காரியத்தையும் செய்ய மாட்டோமா. தெரியாம ஏதாவது நடந்திருக்குமா? டேய், என்னடா நீ பார்த்து போகக்கூடாதா? சம்பந்தி வீட்டில் எல்லாரும் இருக்கும்போது இப்படி அசிங்கப்படுத்துறிய? அப்பா நான் பார்த்து தான் போனேன். ஏங்க, சொன்ன புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு பிரச்சனையை வளர்த்துட்டு இருக்கீங்க? அவரு கல்யாண மாப்பிள்ள கண்டிப்பா தப்பான இன்டென்ஷன்ல இடிச்சிருக்க மாட்டாரு. வேணும்னா கடையில இருக்கிற சிசிடிவில பார்க்கலாம். ஒருவேளை அவர் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஐயோ, இது என்னடா ரொம்ப போச்சு. கேமரால பார்த்தா நம்ம தான் இடிச்சோன்னு தெரிஞ்சிருமே. சரி, இப்போதைக்கு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். என்னமோ போங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் பொண்ணை கொடுக்கறதுக்கு அந்த பொண்ணை பாலங்கிணத்துல தள்ளலாம். என்ன சம்பந்தி இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு போகுது?
அவ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு போறா. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? அதே நினைச்சிட்டு இருக்காம போய் Dress செலக்ட் பண்ணுங்க. என்ன பாட்டி? என்ன மங்கக்கா, நீங்க சொன்ன மாதிரியே அந்த பையனை இடிச்சு ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டேன் பாத்தீங்களா? அண்ணனையா யாராவது பாக்குறாங்களா பாரு. இங்க நீ பேசுறத யாராவது பார்த்தா அப்புறம் மொத்த பிளானுமே பாழாயிடும். இங்க பாரு, கொஞ்சம் துணியை பாக்குற மாதிரி அப்படியே பாவலா பண்ணிக்கிட்டே பேசு. ஆ அப்புறம் அந்த பையனை இடிச்சு அவன் மேல தப்பான அபிப்பிராயம் வர்ற மாதிரி பண்ணுன்னு தானே சொன்னேன். நீ எதுக்கு அங்க அவ்வளவு நேரம் நின்னு பேசிட்டு இருந்த? அது எப்படிக்கா அப்படியே வர முடியும்? நான் உடனே அங்கிருந்து போயிருந்தா நான் போய் சொல்றேன்னு நினைக்க மாட்டாங்க. அதான் கொஞ்ச நேரம் அவன் பண்ணது தப்புங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அந்த பொண்ணு ஒருத்தி வந்து கேமரா பார்க்கணும்னு சொன்னதும் தான் எனக்கு பயம் வந்துருச்சு. இங்க பாரு, அவ பேரு தான் அன்பரசி. ம், பொல்லாதவ. அவளை மீறிதான் நம்ம இதை செய்யணும். ம். இங்க பாரு, இன்னும் இந்த வேலை முழுசா முடியல. ஆ அதெல்லாம் நான் பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆனா நீங்க ஜெயில சொல்லும் போது கூட நான் நம்பல. நீங்க உண்மையாவே பெரிய பணக்கார குடும்பம் தான்க்கா. உங்க சொந்தக்காரங்கெல்லாம் எவ்வளோ நகை நட்டு போட்டிருக்காங்க. ஏய், போதும் என் பெருமையை பத்தி பேசுனது. இந்த வேலையை ஒழுங்கா முடிக்கணும். இதுலதான் என் பேத்தியோட வாழ்க்கையே இருக்கு. அக்கா, என்ன நம்பி ஒரு வேலையை கொடுத்துருக்கீங்க, அதை சரியா செய்யாம விட்டுருவேனா? ஜெயில நீங்க எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. அந்த அதே. நன்றிய காட்ட வேணாம்? அக்கா பாருங்க, இன்னைக்கு என் நடிப்பை அசத்திடுறேன். அக்கா சொல்ல மறந்துட்டேன், இவர் பேர் தான் சொக்க. ம். வணக்கம்மா. ஷோ, இன்னைக்கு என் புருஷனை நடிக்க வந்திருக்காரு. நாங்க 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு இந்த கடையவே 2 பண்ணிடுவோம். இங்க பாரு, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சின்னதா பிசிறு தட்டினா கூட அந்த அன்பரசி கிட்ட மாட்டிப்பீங்க. அப்படி ஒருவேளை நீங்க மாட்டினா கூட நான் தான் இதுக்கு பின்னாடி இருக்கேன்னு தெரியக்கூடாது, புரியுதா? அக்கா, ராணி பத்தி என்ன நினைச்சீங்க? கழுத்தறுத்தா கூட உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். சொக்கனும் அப்படிதான். ம். நீங்க தைரியமா போங்க, நான் வரேன்க்கா. ம். என்ன பாட்டி? பாட்டி. ம். என்ன பாட்டி? யார் இவங்க? அம்மா, அந்த ரெட் கலர் இருக்கு பாரு, அதை எடு. சரிங்க மேடம். என்ன செல்லம், இன்னுமா உனக்கு புரியல? இவன் நான் ஏற்பாடு பண்ண ஆளு. ஜெயில இருக்கும்போது என் கூட இருந்தவ. பேரு ராணி. அது அவளோட புருஷன் மாதிரி. சொக்கம் பேரு. ஐயோ பாட்டி, இப்ப இன்ட்ரோடக்ஷன் இவங்களுக்கு தேவையில்ல. என்ன பிளான் அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாட்டி. அந்த ரேக்ல இருக்கு பாருங்க, அதை எடுத்துட்டு வாங்க. இங்க பாரு. பாட்டி சூப்பர் பாட்டி. நீங்க சொல்ற மாதிரி மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னையோட இந்த சம்பந்தம் பிச்சுக்கிட்டு போயிடும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.